ஸ்ரீமத் சுந்தரகாண்டம் சர்க்கம் 28 சீதையின் தற்கொலை முயற்சி. திருச்செடியின் வார்த்தைகளை தாகத்தால் தவித்தவள் நாவில் அமுத துளிகள் விழுந்தது போல் சீதையின் துக்கத்தை தணித்தன. மேகங்கள் சூரியனை மூடிக்கொள்ளும் பொழுது வெயில் கொளுத்தாது. சற்று நேரத்தில் மேகங்கள் விளங்கியதும் வெயில் கால் கொப்பளித்துவிடும். சீதையின் நிலைமையும் அப்படித்தானே இருந்தது. திருச்சடை அகன்றதும் அவளை கவலை மேகங்கள் வந்து சூழ்ந்து கொண்டன. ஐயோ, இன்னும் 2 மாதங்கள் தானே கெடுவில் பாக்கி இருக்கின்றன. நான் போன ஜென்மத்தில் நிறைய பாவம் பண்ணி இருக்கின்றேன். கடைசியில் நான் ராவணனுக்கு உணவாகத்தான் சமைக்கப்பட போகின்றேன். ராமா, என் துக்கத்தை நீக்க நீங்கள் அக்கறை காட்டவில்லையா? லக்ஷ்மணா, நீ வனவாசம் புறப்படும் போது சுமித்ரா தேவி சீதையை என்னை போல நினைத்துக்கொள் என்றாலே. உன் தாயின் துயரை நீக்குவது உன்னுடைய கடமை இல்லையா? கௌசல்யா மாதா, உங்கள் பிள்ளை என்னை கைவிட்டது நியாயமா? ஒருவேளை ராமலட்சுமணர்களை பாரிசன் கொன்றிருப்பானோ? ராமா, அல்ப அரக்கனுக்கு உம்மை அழிக்கும் சக்தி ஏது? பூரணச்சந்திரனை போன்ற முகமும் நீண்ட புஜங்களும் உடையவரே, சத்தியத்தை உயிராக கொண்டவரே, அனைத்து உயிர்களுக்கும் பிரியமானவரே, நான் அயோத்தியிலேயே சகல சுகங்களையும் அனுபவித்து கொண்டு ராஜபோகமாய் இருந்திருக்க வேண்டும். ரட்சிப்பீர் என்று உங்கள் பின்னால் வந்தது பிசக ஆகிவிட்டது. நான் வெறும் தரையில் புழுதிப்படியே உட்கார்ந்திருக்கின்றேன். நீங்கள் வனவாசம் முடிந்து அயோத்திக்கு திரும்பி பட்டாபிஷேகம் செய்து கொண்டு அழகிய மாதருடன் சுகித்து இருக்கலாம். நான் உங்களை மறுபடி பார்ப்பேன் என்ற நம்பிக்கையே போய்விட்டது. தர்ம வழி நடப்பவர்களுக்கு உத்தம பலன்கள் கிடைக்கும் என்று சாஸ்திரங்களும் பெரியோர்களும் சொன்னது என் விஷயத்தில் பலிக்கவில்லையே. நான் ராவணனை ஏறெடுத்து பார்த்தால் போதும், சிரேஷ்டமான போகங்களை அனுபவிக்க முடியாதா? பதிவிரதா தர்மத்தை காப்பாற்றி வருகின்றேன். அது உமக்கு தெரியவில்லையே. உயிரை விட விஷமோ ஆயுதங்களோ எனக்கு இங்கு கிடைக்கவில்லை. நான் என்ன செய்வேன் என்று புலம்பி அழுதாள் பேதை. அந்த சமயம் ராட்சசிகளில் ஒவ்வொருவராய் உள்ளே வரத் தொடங்கினர். ராட்சசிகள் விழித்து கொள்வதற்குள் பொழுது புலர்வதற்குள் தூக்குமாட்டு கொண்டு விடலாம் என்று அவள் தீர்மானித்து தன் ஜடை பின்னலை கழுத்தை சுற்றி முடிச்சிட்டு கனத்த கிளையில் கட்ட முடிவு செய்து கொண்டாள். அப்புறம் மனதிற்குள் ஏகப்பட்ட குழப்ப எண்ணங்கள். ராவணனின் குற்றத்தை மன்னித்திருப்பாரோ? ஆனால் லக்ஷ்மணருக்கு பொறுமை கிடையாதே. இப்படி எண்ணிய சீதைக்கு சில சுபசகுனங்கள் தென்பட்டன. சர்க்கம் 29 சீதைக்கு ஏற்பட்ட சுப சகுனங்கள். பிறந்த இடம் புகுந்த இடம் இரண்டுமே என் தற்கொலையால் அபகீர்த்தி ஏற்பட்டு விடுமே. ராவணனால் மாசுபட்டதால் தான் வைதேகி பிராணகத்தி செய்து கொண்டாள் என்று அபவாதமும் பேசுவார்களே. இப்படி நினைத்தவுடன் சீதையின் இடது கண், புஜம், தொடை எல்லாமே துடித்தன. அட, எனக்கும் நல்ல காலம் வரப்போகின்றதா என்று எண்ணினாள். சீதையின் இடுப்பு வஸ்திரம் நழுவியது. இழைத்திருப்பதால் நழுவுகிறது என்று சமாதானம் செய்து கொண்டாள். காகம் முதலில் கிழக்கே பார்த்து கரைந்தது. எனக்கு லாபம் என ரகுநந்தனை பற்றிய செய்திதான் இப்பொழுது தென்கிழக்காய் திரும்பி கரைகிறது. எங்கள் எதிரியான ராவணன் நாசமடைவான் என்பதற்கு அறிகுறியோ அது? அந்த மரத்தில் ஏகப்பட்ட ஆந்தைகள். ஒரு ஆந்தை இருமுறை சீறியது. நான் நினைத்து கொண்டிருக்கும் காரியம் என் பிரபு இந்த ராவணனை வென்று என்னை மீட்டுச் செல்ல வேண்டும் என்பதே. அது விரைவில் நடக்கும் என்கிறதே. அடுத்து ஒரு ஆந்தை 6 முறை சீறி பந்து தரிசனம் என்கின்றது. எந்த பந்துவை தரிசிக்கப் போகின்றேன்? பறவைகளே, என்னை தேற்ற என் மாமன் தசரதன் உங்களை அனுப்பினாரா? இதோ இந்த ஆந்தை 9 முறையும், இது அதற்கு மேலும் ஒன்றாக 10 முறையும் சீறி காட்டுகின்றது. நன்மை சுகம் ஏற்படும் என்று உணர்த்துகின்றீர்கள். நடந்தால் சந்தோஷம்தான். இது என்ன பல்லி கூந்தலில் விழுந்து நெற்றி முகம் எல்லாவற்றையும் கடந்து பூமியில் விழுந்து அந்த மரத்தில் ஏறி பூமியை பார்த்து குறி சொல்லுகின்றதே. உறவினர் சந்திப்பும் நல்ல செய்தியும் பட்டாபிஷேகமும் ஏற்படும் என்கிறாய். நீ சொன்னால் பொய்யாகாது. நான் மாயமானை பார்க்கும் நாள் காலை எழுந்தவுடன் சொத்தென்று வலக்கையில் விழுந்தாய். உதறினேன், இடக்கையில் ஒட்டி கொண்டாய். பொன்மானை பார்த்து அல்ப சந்தோஷி ஆனேன். நீ சொன்னது போல்
துக்கமும் துயரத்தாலும் கட்டுப்பட்டு கிடக்கின்றேன். விடியப் போகிறதோ? இப்படி பட்சிகள் கூட்டம் கூட்டமாய் மரங்களில் வந்து இறங்குகின்றனவே, நானும் என் சுற்றத்தாரோடு கூடப் போகின்றேனா? அந்த புதரிலிருந்து மூஞ்சுரு கத்துகிறது. பூனையிடம் மாட்டிக்கொண்டிருக்குமா அது? இல்லை, இதோ ஓடிவிட்டதே. விகனங்கள் எல்லாம் தீரும் வேளை வந்துவிட்டதோ? இப்படி அனைத்தையும் கணக்கிட்ட மைதிலி மனம் மகிழ்ந்தாள்.